Hi friends, welcome to தினந்தோறும் நான் உங்க சங்கீதா. இன்னைக்கு வந்து ரொட்டீன் வீடியோ தான் இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போ காலையில பாத்தீங்கன்னா நான் டீ காஃபிலாம் எதுவும் குடிக்கிறது கிடையாது. சுடு தண்ணில தேனும் லெமனும் கலந்து குடிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் நான் வெயிட் போட்டுட்டேன். அதனால எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ் பண்றப்ப டீ காஃபி நம்ம எடுத்துக்கவே கூடாது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன். ஆனா எப்படி பண்ணுவேன் அப்படினு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா இடையில இப்போ தீபாவளி எல்லாம் வருது இல்ல. அப்ப நம்ம ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டுருவோம். சரி தீபாவளிக்கெல்லாம் அப்புறம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெகுலரா வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எதை சாப்பிடணுமோ அதை மட்டும் நம்ம சாப்பிட்டு பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். அதனால் இப்போ இருந்தே நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா இது காலையில் வந்து லெமனும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தேனும் கலந்துட்டு நம்ம வெதுன்னு தண்ணியில் நம்ம வந்து டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக குடிச்சிக்க வேண்டியதான். நம்ம இந்த மாதிரி வந்து காலையில் வந்து ரெகுலராகவே பார்த்திங்கன்னா இந்த லெமன் இதுவும் குடிக்கலாம், நல்லது தான். நம்மளுக்கு ஒரே மாதிரி குடித்தா போர் அடிக்கும். இந்த நம்ம வெயிட் லாஸ்க்கெலாம் வந்து இந்த ட்ரிங்க் குடிக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு விதமாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு போர் அடிக்காது. எப்பவுமே வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து குறைக்கணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு குறைஞ்ச மாதிரியே இருக்கும். இல்லை அப்படின்னா இது குடிச்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் நம்ம குடித்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸே பண்ணவே முடியாது. ஏன்னா நம்ம மனசு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் சாப்பிட்றதுக்கு. அதனால கொஞ்சம் கண்ட்ரோல் வேணும். இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா தோசை, புதுசாக ஒரு வித்தியாசமாக ஒரு தக்காளி சட்னி ட்ரை பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு பேன் வச்சுக்குங்க, கூடவே கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு வந்து நான் வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் பச்சை மிளகாய் சேர்ப்பேன். இந்த டைம் வரமிளகாய் சேர்த்து செஞ்சுருக்கேன். இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஈஸியாக செஞ்சிடலாம், குயிக்காகவும் செஞ்சிடலாம். கூடவே தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா நான் ஒரு 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். சீக்கிரமாகவே நம்மளுக்கு வதங்கிடும். ஒரு 2 or 3 minutes மட்டும் நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஏன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். ரொம்ப நேரம் ஆகாது மூடி வச்சோம் அப்படின்னா. உப்பும் சேர்த்ததுனால சீக்கிரமாக நம்மளுக்கு நல்லா வதங்கிடும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூட கொஞ்சமாக நான் தேங்காய் ஒரு 2 சில் வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி சேர்த்துங்க. துருங்குன தேங்காய் இருந்ததுன்னா நீங்கள் 4 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா மல்லி தலை சேர்த்துக்கலாம். மல்லி கொஞ்சமாக புதினா சேர்த்திங்கனாலும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி மல்லி மட்டும் சேர்க்குறேன். என்கிட்ட புதினா இல்லை. புதினா சேர்த்து பாருங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். ரொம்ப போட வேணாம், சும்மா ஒரு 4 இலை போட்டாலே போதும். அந்த ஃப்ளேவர் வந்து மைல்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க வேண்டியதான். நம்ம சட்னியெல்லாம் அரைப்போமே அந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ தாளிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில் தாளிச்சிருக்கேன். இந்த மாதிரி சட்னியெல்லாம் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெயில் தாளிச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் தாளிக்கிறதுனால சட்னி எப்போவுமே தாளித்தா தான் நல்லாயிருக்கும். நான் சாப்பிட போகிறேன். ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸி தான். சட்னி குயிக்காகவும் இதை செஞ்சிடலாம். அதுதான் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன், வந்துருந்துச்சு. இது வந்து மெட்டீரியலு ப்ளூ வித் க்ரீனு. இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா லைனிங் இருக்குது. இது கூட லைனிங்கும் துப்பட்டா சால் செட்டு தான் இது மெட்டீரியலு. இந்த மாதிரி க்ரீன் கலரில் வரும். இது ஃபுல்லும் ப்ளைனாக தான் இருக்கும். நெக்கில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஆரி ஒர்க் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது ஒரு இன்ஸ்டா பேஜில் தான் வாங்கினேன். நான் இப்போ வாங்குகிற இன்ஸ்டா பேஜ் தான் இது. இதில் வந்து கூடவே பார்த்திங்கன்னா 2 மீட்ரு வந்து லைனிங் 2.5 மீட்டர் லைனிங் கொடுத்துருக்காங்க. ஒரு 1.25 மீட்டர் வந்து ஃபேண்ட்டு. இது வந்து க்ரீன் கலரில் இருக்கிறது ஃபேண்ட்டு. இந்த டார்க் ப்ளூ கலரில் இருக்குது பாருங்களேன், அது வந்து லைனிங்கு. இது கொஞ்சம் வேறு கலரில் இருந்துச்சு. நான் அவங்க ஃபோட்டோ பார்க்கையில் கொஞ்சம் வேறு கலரில் இருந்துச்சு. இப்போ இது கொஞ்சம் நேரில் பார்த்தா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது கலரு. அந்த ஃபேண்ட்டு கலர் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த மேலே டாப் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் வேறு கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது. டல்லாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு நேரில். அதில் நல்லா ப்ரைட்டாக இருந்தது லைட்லனால. அடுத்தது இந்த டாப்பு. இது பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது. மெட்டீரியல் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்ல திக்னஸாக காட்டனும் ரேயானும் கலந்த மாதிரி இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்லா கிராண்டாக இருக்குது. மெட்டீரியல் நான் வாங்கினே பார்த்திங்கன்னா இது ரொம்ப சூப்பர் மெட்டீரியலு. இது பார்த்திங்க அப்படின்னா சைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் XXL போடுறவங்களா இருந்தது அப்படின்னா நீங்கள் XL ஆர்டர் பண்ணிங்கனாலே கரெக்டாக இருக்கும்.
இது எக்ஸல் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. நீங்கள் டபுள் எக்ஸல் யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் எக்ஸல் வாங்கிக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது அதே இன்ஸ்டா பேஜ்லேருந்து தான் வாங்கினேன். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான காளான் கிரேவி செய்யலாம், காளான் குழம்பு செய்யலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துருக்கேன், கூடவே 2 கிராம்பு, 2 பட்டை சேர்த்துருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அதே பேனில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் அதிகமாக பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஆட்டி வைக்கிற குழம்பு கூட நல்லெண்ணெய் சேர்ப்பேன். காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 வரமிளகா சேர்த்து இதை நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் கலர் கிடைக்கும் நம்மளுக்கு குழம்பு. எண்ணெயில் நீங்கள் மிளகாய் வறுத்திங்கன்னா மட்டும்தான் நல்ல ஒரு நமக்கு டார்க் ரெட் கலர் கிடைக்கும் குழம்பு. இப்போ அடுத்தது ஒரு 10 சின்ன வெங்காயம், 4-5 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். அதையும் லைட்டாக எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலும் சேர்த்துக்குங்க. இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம அரைக்கீலையும் தக்காளி சேர்த்துட்டு வதக்கிலையும் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் அரைக்கிறதுக்காக. இப்போ இது நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்குங்க. ரொம்ப தேங்காய் சேர்த்துறாதீங்க, நல்லா இருக்காது, கொஞ்சம் தேங்காய் குழம்பு மாதிரி ஆகிடும். கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் பாருங்கள் மல்லியை ஒரு அடி அடிச்சிட்டேன். அப்போ தான் இல்லைன்னா கொஞ்சம் திரித்திரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். மல்லி சீரகத்தை அரைச்சிட்டு ரெண்டாவது நம்ம இந்த வதக்கி வச்சோம்ல வெங்காயம், தக்காளி, பூண்டு, தேங்காய், அதை நம்ம இதில் சேர்த்திக்கிறேன். இப்போ இதை சேர்த்துட்டு இதை நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மண் சட்டியில் வைக்க போகிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன், 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டேன். கூடவே எண்ணெய் காஞ்ச பின்னாடி கடுகும் 2 பட்டையும் மட்டும் சேர்க்குறேன். ஏற்கனவே நம்ம பட்டை வச்சு அரைச்சிருக்கோம், நல்லா கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அரைக்கிறதுக்கு வந்து ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரே ஒரு தக்காளி மட்டும் நான் அப்படியே பிழிஞ்சு விடுறேன். சேர்த்துட்டு இதுவும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி சிப்பி காளான் இருக்குல்ல, அதுதான் செய்ய போகிறேன். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு சிக்கன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும், செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சிப்பி காளானை நல்லா அலாசி கழுவி எல்லாம் 2-3 டைம் கழுவிட்டேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப பெருசாக இருந்துச்சு, அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி இப்போ சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 3 or 4 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடும். ரொம்ப நேரம் இதுக்கு வந்து தண்ணியே ஊற்றாமல் கூட நம்ம பொரியல் அந்த மாதிரிலாம் செய்யலாம். சூப்பராக லேசாக தண்ணி தொளிச்சா போதும். இல்லைன்னா எண்ணெயிலேயே பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடும். அதனால் ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது காளான் வேகறதுக்கு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம அதிகமாக இதை அவ்வளோக்கா நிறைய பேர் செய்ய மாட்டோம். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா அரைச்சோல்ல மல்லி, சீரகம், தக்காளி, வெங்காயம் அந்த பேஸ்ட்டு தான், அதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு மேக்ஸிமம் போனால் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம அந்த குழம்பை இறக்கிடலாம். அவ்வளோதான். இந்த குழம்புல இருக்கிற அந்த பச்சை இப்போ நம்ம ஊற்றணும்ல அரைச்சி அதில் இருக்கிற அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு கொதி நல்லா மனம் வரும்ல, அந்த அளவுக்கு விட்டிங்கன்னா போகிறோம். கொஞ்சம் நல்லா கொதிச்ச வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு 2 or 3 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஒரு 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. காளானும் நல்லா வெந்துருச்சு. அதுக்கு வேகிறக்கெல்லாம் டைமே தேவையில்லை, அப்படி போட்டதையும் எடுத்துடலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கும். இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட இது பார்த்திங்கன்னா ஆறுனா இன்னும் கெட்டியாகிடும் நம்ம தேங்காய் மசாலா அரைச்சதுனால. இன்றைக்கி வந்து நான் இது வந்து சாதத்துக்கு தான் செஞ்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலே நல்லாயிருக்கும். இப்போ மல்லித்தலை போட்டுடலாம். போட்டுட்டு லைட்டாக இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான காளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது கூட பார்த்திங்க அப்படின்னா ரசம் மட்டும் வச்சேன், அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ் ஒன்று எனக்கு தீபாவளிக்காக ஒரு ப்ளவுஸ் அடிச்சிருக்கேன். எந்த டிசைனும் வைக்கலாம், எனக்கு ஒரே போர் அடிக்க டிசைன் வச்சு ஸ்டோன் வச்சு அது வச்சு இது வச்சு, அதனால் ப்ளைனாக அடிச்சிருக்கேன். இருந்தாலும் இது கொஞ்சம் பட்டு சாரியா, அதனால் கொஞ்சம் நான் வந்து ஏதாச்சும் வைக்கலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். நான் இதை வீடியோ எடுத்திருக்கேன், உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பின்னாடி இப்போ டைம் இல்லாது நான் டப்பிங் கொஞ்சம் எடிட்டிங்கெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது, ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கு நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ இதில் ஏதாச்சும் நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது, கடைக்கு போக வேண்டியது இருக்குது. அதுதான் இன்றைக்கி போயிட்டு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மளிகை ஐட்டம்லாம் கொஞ்சம் வாங்கணும், அதுதான். நெக்ஸ்ட் இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு 3 போர்ஷனோட வீடு வந்து வாடகைக்கு விட்டுருக்கோம். அதில் வந்து
அது வந்து காலியாக இருக்குது. அதை வந்து பெயிண்டிங் பண்ணணும். சரி ஒரு நேற்று தான் காலி பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் இன்றைக்கே சரி போயிடலாம். ஏன்னு கேட்டால் வேற ஒருத்தவங்க வர்றாங்களா, குடி வர்றாங்க, எங்களுக்கு வேணும் சீக்கிரமாக வீடு அப்படின்னாங்க. அதனால் பார்த்திங்கன்னா சரி நம்ம போய் க்ளீன் பண்ணி கொடுத்த பிறகு தானே அவங்க வந்து குடி வர முடியும். அதனால் சரி போய் அது கொஞ்சம் பெயிண்டிங் வேலை இருக்குது. இன்றைக்கி 2 நாள் பார்த்திங்கன்னா அங்கே தான் வேலை. அதனால் அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு நாளில் வந்து க்ளீன் பண்ணி பெயிண்டிங் பண்ண முடியாது. சரி எப்படி இருந்தாலும் சரி தீபாவளி முடிஞ்சு பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அவங்க வந்து இப்போ வீடு அதுக்கு முன்னாடியே வேணும் அப்படிங்கிறாங்க. அதனால சரி கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உக்கடத்தில் வந்தீங்க. அந்த இப்போ வந்து புதுசாக ஐ லவ் கோவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது இது போட்டாங்கல்ல, அது இங்கே தான். இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கு. அந்த கொரோனானால பார்த்திங்கன்னா அது ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணாங்க, ஆனால் இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த லைட் அந்த மாதிரிலாம் செட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த போட்டிங் போகிற மாதிரிலாம் இருக்குது. இந்த கொரோனா எப்போ ஃபுல்லும் கிளியர் ஆகுதோ அப்போ இதுதான் கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது உக்கடத்தில் இருக்கும். அந்த குறிச்சி கோலம் இருக்குல்ல, அதை சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் போகிற மாதிரி அந்த மாதிரி பார்க்கு, குழந்தை விளையாடுற மாதிரிலாம் செட் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. இன்னும் வேலை ஆனால் நடந்துகிட்ருக்கு. மெல்லமாகவே செய்யலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா யாரும் இப்போ போக மாட்டாங்க, விடவும் மாட்டாங்க. அதனால் கொரோனாவுக்கு பயந்துட்டு அப்படியே வந்துட்டு கீழே பார்த்திங்கன்னா டக்குன்னு ஆப்போசிட்டில் அப்படியே திரும்பணும் அப்படின்னு சொன்னால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் கடை, அதாவது கோயம்புத்தூர் மீன் மார்க்கெட் இருக்குல்ல, அது ஆப்போசிட்டில் தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா சரி டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு, சரி மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இப்போ பார்த்திங்கன்னா 5:30 ஆயிடுச்சு. இப்போ போய் கண்டிப்பாக செய்ய முடியாது, போனதே எனக்கு டயர்டாக இருக்கும், கண்டிப்பாக நல்லா செய்ய முடியாது. அதனால் இது வந்து நாளைக்கு தான் செய்ய போகிறேன் மீன். அதுக்காக சரி வாங்கி ஃப்ரீஸரில் போட்டுட்டோன்னு வைங்களேன், சரி நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளிக்கெல்லாம் வச்சுருந்தேன், அந்த லவ் பேர்ட்ஸு, அதுக்கப்புறம் கிளி அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் முயலெல்லாம் இருந்துச்சு. குட்டி ஒயிட் எலியெல்லாம் இருந்துச்சு. அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரில. சின்ன சின்னதாக எலி ஒயிட் கலரில் எலி இருக்குள்ள அந்த மாதிரி எலியெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் முயலெல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் வளர்த்துவோம், சரி இந்த குட்டி எலியை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. குட்டி எலி, அதில் கருப்பு எலியும் இருந்துச்சு, அப்புறம் வெள்ளை கலரில் இருந்துச்சு. பார்க்கவே அழகாக இருந்தது ஒயிட் கலரில் இருக்கிற எலி. ஆனால் அது எதுக்குன்னு தெரில. அது நான் வீடியோ எடுத்தேன், அந்த வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. ஆன் பண்ணாமல் எடுத்துருப்பேன் நினைக்கிறேன். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வீடியோ எடுப்பேன், ஆனால் ஆன் பண்ண ஸ்டாப் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஆன் பண்ணால் அது ஒன்று பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிடுவேன். அதனால் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணலையான்னு எனக்கு தெரியல. நான் ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன், ஆனால் ஆன் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அதை ஸ்டாப் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால் இதுன்ட்டு இல்லை, நிறைய அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெசிபி வீடியோ ஏதாவது எடுத்துகிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பாதி இருக்கும், டக்குன்னு ஏதோ ஆன் பண்ணல நாவத்துலேயே எல்லாத்தையும் போட்டு கொட்டிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு சில சின்னது நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்தேன், அதை நான் வீடியோ வந்து கவர் பண்ண மறந்துட்டேன்னு ஷேர் பண்ணலாம். நல்லா மசாலா அதெல்லாம் அரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணலான்னா அதை ஷேர் பண்ண மாதிரி நிறைய வீடியோ அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 2 விதம் மீன் வாங்கினோம். ஒன்று வந்து கடலில் கிடைக்குள்ள அந்த நெய் மீனுன்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னும் 450 அந்த ரேஞ்சில் ஏதோ இருந்துச்சு ரேஞ்ச். இதுதான் அது கடலில் கிடைக்கிறதான், கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கு நெய் மீனுன்னா பிடிக்கவே பிடிக்காது. அது சரி குளத்தில் பிடிக்கிறது தானே அவருக்கு பிடிக்காது, சரின்னு சொல்லிட்டு இது கடலில் பிடிக்கிற நெய் மீனுன்னு வாங்கினோம். இருந்தாலும் ஒன்று சொல்லப்போனால் எனக்கு பிடிக்கல, அது எனக்கு டேஸ்ட்டு பிடிக்கல. இன்றைக்கி செஞ்ச வரைக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டு பிடிக்கல அது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஏதோ மீன் வாங்கினோம். இந்த மீன் வாங்கினோம், அதுக்கு பேரெல்லாம் மறந்துட்டேன், என்னமோ மீன் சொன்னார், மறந்துட்டேன் என்ன மீனுன்னு தெரியல. அதுதான் வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா ஜிலேபி, அப்புறம் மத்தி. வெளியே நம்ம ஆக்சுவலாக வெளியே நம்ம இருக்கிற ஏரியாவில் வாங்குறத விட இங்கே கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். எனக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இதில் அந்த மீன் அவங்களே பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. 20 ருபீஸ் ஏதோ கேஜிக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளே க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் ஒரு சிலரெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிடுவாங்க, நான் செஞ்சாலே என்னால் சாப்பிட முடியாது. அதுதான். நான் அடுத்தது பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து எப்படி செய்கிறேன் அப்படிங்கிற வீடியோவை ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.